வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்ப என்னை யாரும் பேச கூப்பிடாட்டி நான் கவலைப்படுறதில்ல. என்னடா காண்டாமிருகம் கக்கூசு போன மாதிரி ஒரு சவுண்டு. எங்க மனைவியும் என் மகளையும் ஆடியன்ஸா வச்சு நானே பேசுற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இன்னைக்கு சொல்றேன், இனிமே தமிழ்நாட்டுல 2 மலை தான். ஒண்ணு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. பூவுல மங்கையான் பூங்கொடியான் போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியா சொல்லு, போடு, யூடியூப்ல போடு, அண்ணாமலையின் சொம்பு. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். இனிமே தமிழ்ல ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப கெட்ட பையன் சார். அவன் பேரு அண்ணாமலைன்னு பேரு. இன்னைக்கு ஒரு புட்டு ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. சிங்கத்தை டிவியில பாத்திருப்பீங்க, சீரியல்ல பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் புறப்பட்டான்டா, அவன் அண்ணாமலை. போறத பத்தி கவலைப்படல. வேலூருக்கு போவேன் தைரியமா. வெயில் எடுக்கிற மொத்த செலவு செல்லியோடுது. எல்லாரும் இங்க இருக்கடா, வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. ஹலோ ஹலோ, இங்க வாரியா? நானு ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா. இப்படி சொல்லட்டுமா? அண்ணாமலைய தொட்டவனும் கேட்டான், அண்ணாமலைய விட்டவனும் கேட்டான். நீ இன்னும் சாவலியா? சார் நீங்க நினைச்சு பாருங்க, உடம்புல சுகர் இருக்கு, 4 தடவை எந்திரிச்சு போறேன். டேய் சுகர் பேஷண்டா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. வரலாற்று இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான்டா, நடக்கிறான்டா. தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க. இப்ப அண்ணாமலை அண்ணாமலைன்னு எல்லாரும் பாராட்டுறீங்களே, அப்படி என்ன செஞ்சிட்டாரு? என்ன எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். எல்லாம் செய்யற மோடிக்கு இந்த தடவை 39 சீட்டும் கொடுக்கிறோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. பாருங்க, நான் ஐநா சபையில போனாலும் திருக்குறள் சொல்லுவேன், பல்லடம் கூட்டத்துக்கு வந்தாலும் தமிழ் பேசுவேன். மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. இன்னுமே சத்தியம் சொல்றேன் சார், அடுத்த தடவை மோடி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். மோடி நிக்கிறார், மோடி நிக்கிறார். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. 39 இடத்துலயும் நீங்க செய்யறதுதான் அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை. நோ ப்ராப்ளம். பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த என்ன ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தது மோடிஜி, அமித்ஷாஜி. மறந்துடாதீங்க, மத்திய அமைச்சராக்கியது மோடிஜி, அமித்ஷாஜி. நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 2 கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ராம் ஜென்ம பூமியில ராமர் கோயில் கட்டிய போது 9 நாள் விரதம் இருந்து வெறும் தண்ணிய குடிச்சிட்டு பத்தாதிகாண்ட கை தட்டி உழைக்கிறாயா? ஏண்டா சீக்கிரமா
சட்டத்தை கட்டு முதல்ல வேலை பணக்காயா 2 மணி நேரம் 43 நிமிஷம் எதை பத்தி யோசிக்கல. ராம் 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 ராம். மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? எரியுது எரியுது வயிறு, எரியுதியா வயிறு. தீரடி மாலா போடு போடு அப்படின்னு கதறுவாங்க. குப்புறப்படுத்தி கேளுங்க, ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிப்பேன். நான் தடுக்க முடியுமா? நான் நற்றினை படித்தாயாங்கிறேன், குறுந்தொகை வாசித்தாயா, அதுல முதல் ஆளு அப்படிங்கிறான். அவன் சூப்பரானா என்னை பேச சொல்றானே தெரியல எனக்கு. ஜோக் இல்ல இல்லையா? ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்டன் வந்து கேட்டா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப். சொல்லல, என்னைக்காவது அவர் உங்களை மாதிரி குள்ளா போட்டு வேஷம் போட்டாரா? சர்ச்சுக்கு வரும்போது அவர் பாதிரியார் வேஷம் போட்டு வந்தாரா? ஏண்டா நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. பிள்ளைங்களை காப்பாத்தின போது அவர் இஸ்லாமியர் பார்க்கல, கிறிஸ்தவர் பார்க்கல, மதவியார் பார்க்கல, செட்டியார் பார்க்கல, தேவர் பார்க்கல, ஆதிதிராவிடர் பார்க்கலடா. இந்திய பிள்ளைங்க தான் பிள்ளையா நினைத்த தலைவர் வேணும்னா போடுங்களா போட்டு. விடவே மாட்டேன். 39 இடத்துலையும் மோடி தான் நிற்கிறாரு. அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன். எரியுது எரியுது எரியுது. பொசுங்கிட்டா ஆம்புலன்ஸ் போன் பண்ணீங்களா இல்லையா? அது இல்ல டாக்டர், வயித்து எரிஞ்சு. அல்சர். ஐயோ அது இல்ல. அப்ப பொறாம. பட்டா டிரான்ஸ்பர் பண்ணணுமா? இந்த நாட்டுல ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. யாரடியமா இவன்பா? நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். ஒண்ணு சொல்றேன், அண்ணாமலையை நீங்க தூக்கி எறிஞ்சாலும் ஆடு விட்டாது பொழைச்சுப்பாரு. உங்களை ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம் போச்சு? இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நெஞ்சு எரியுது. தெரியுதுடா. ஜட்டிய துவைக்காம போட்டீங்கன்னா அப்படிதான் அது அரைக்கு அரைக்கு செவந்து எரியும் சார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.